जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करणम, जय श्री राधा गोपाल जी करणम, जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद प्रभु करणम, जय श्रील रूप रघुनाथ करणम, जय श्रील प्रभुபாதி மகாராஜ் கருணம், என் குருநாத கருணம். தொடர்ந்து நம்ம வந்து சைத்தன்ய சரிதாமிரத கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்துடக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா, அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஓகே, ஹரே கிருஷ்ணா பிரபு, ஹரே கிருஷ்ணா. லட்சுமண் பிரபு, லாஸ்ட் வீக் பக்தி விஷய கிளாஸ் வரல போல. இல்ல போவா, அன்னைக்கு வேலை இருந்துச்சு கொஞ்சம், அதனால போட முடியாது. ஓ, அன்னைக்கு நிறைய இருந்துச்சு, அன்னைக்கு நிறைய தரமான சம்பவம் நடந்துச்சு பிரபு. அதான் இல்ல வீடியோ ஏத்தி வரும் பிரபு, ஏத்திட்டேன் ஆல்ரெடி. ஹரே கிருஷ்ணா பிரபு, ஹரே கிருஷ்ணா பிரபு. ஓகே, சைத்தன்ய சரிதாமிரதா. ஒரு நிமிஷம், நான் நோட்ஸ் எழுதி வச்சேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் ராம் ராம். ஓகே, சைத்தன்ய சரிதாமிரதா ஆதி லீலா. ஓகேவா, ஆதில படிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி சைத்தன்ய சரிதாமிரதா நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எந்த வகையான குவாலிபிகேஷனும் கிடையாது. நம்ம எல்லாரும் வந்து மகாபிரபு கருணையுடனும் ஸ்ரீ ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, ரகுநாத தாஸ் கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, கோபால பட்ட கோஸ்வாமி, அவங்களோட கருணையோடு தான் நம்ம வந்து இந்த சைத்தன்ய சரிதாமிரதத்தை நம்ம வந்து அணுக முடியும். அவங்களோட கருணை இல்லை என்றால், அது மட்டும் இல்லாம கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி அவரோட கருணை இல்லை என்றால் நம்ம வந்து ஒருபோதும் வந்து சைத்தன்ய சரிதாமிரதத்தை நம்ம வந்து உள்ளபடி நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாது. அதனால வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, சைத்தன்ய சரிதாம் படிச்சு நம்ம நல்லபடியாக இதுல உள்ள இருக்கக்கூடிய சாரத்தை நம்ம புரிஞ்சு பிறகு நாமத்தில் ருச்சி ஏற்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்குவோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. லாஸ்ட் வீக் நரசிம்மாச்சி தான் போட்டோம். சேஞ்ச்ல ஒரு கிரீனோ இல்ல ப்ளூவோ இல்ல பிங்கோ அப்படின்னு. ஓகே, இன்னைக்கு நம்ம சைத்தன்ய சரிதாமிரதா ஆதி லீலா சாப்டர் 1 இன்னைக்கு படிக்கக்கூடிய டெக்ஸ்ட் வந்து ஸ்லோகம் வந்து எத்தனை, யாரும் சொல்ல முடியும்? ஞாபகம் வச்சுக்கீங்களா? இன்னைக்கு 82 82வது ஸ்லோகம் படிக்க போறோம் இன்னைக்கு. ஓகேவா, இன்னைக்கு 82ல இருந்து 91 வரைக்கும் பார்க்க போறோம். ஓகேவா, ஓகே, நீங்க வந்து புக் வச்சுக்கோங்க. வள்ளி மாதிரி நீங்க இருக்கீங்களா, வந்திருக்கீங்களா கிளாஸ்க்கு இன்னைக்கு? போட்டாங்க, வெரி குட் வள்ளி மாதிரி. ஓகே, அவங்க ஸ்லோகம் போட்டு வருவாங்க வேதாபாஸ்ல இருந்து. நீங்க அப்படியே அதுலயே நீங்க அந்த நெக்ஸ்ட் அதுல மெசேஜ்ல நீங்க படிச்சுக்கலாம். ஓகே, சைத்தன்ய சரிதாமிரதா ஆதி லீலா அத்தியாயம் 1, ஆன்மீக ஆச்சாரியர்கள், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ். ஓகே, பதம் 82, டெக்ஸ்ட் 82. பக்தா ஆதி கிராமே கைலாஷாவர வந்தனா, ஏஷாவர வந்தனா சர்வாசுபேர காரணா. மொழிபெயர்ப்பு தமிழ்ல: நான் தற்போது பல்வேறு நிலைகளில் உள்ள எல்லா பக்தர்களையும் வழிபட்டுள்ளேன். அவர்களை வழிபடுவது எல்லாம் நல்ல அதிர்ஷ்டத்திற்கும் வழிவகுக்கும். எஸ், இங்கிலீஷ்ல ஒரு ஆளு. Hare Krishna. Yes, Mataji, come on, Mataji. Now I have worshipped all the various levels of devotees. Worshipping them is the source of all good fortune. ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீலா பிரபுபாதி மகாராஜ் பொருளவருக்கு ஜெய். ஓகே, பகவானிடம் பிரார்த்தனை செலுத்த விரும்புவோர் அதற்கு முன்பாக அவரது பக்தர்களுக்கு சகாக்களுக்கும் பிரார்த்தனை செலுத்த வேண்டும். ஸ்லோகம் 83, டெக்ஸ்ட் 83. பிரதாமா ஸ்லோகே ஹாயி சாமான்ய மங்களாச்சரணா த்விதீயாஷே லோகே தே கரி விசேஷ வந்தனா. மொழிபெயர்ப்பு தமிழ்ல: முதல் ஸ்லோகத்தில் நான் பொதுவான மங்களாச்சரணம் செய்தேன். இரண்டாவது ஸ்லோகத்தில் பகவானின் குறிப்பிட்ட ரூபங்களிடம்
பிரார்த்தனை செய்தேன். எஸ், இங்கிலீஷ்ல. In the first verse, I have evoked a general benediction, but in the second, I prayed to the Lord in a particular form. ஓகே. ஸ்லோகம் 84, டெக்ஸ்ட் 84. வந்தே ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா நித்யானந்தோ ஷாஹோதிதோ கௌடே தேஹே புஷ்பவந்தோ சித்ரோ சந்தோ தமோடுகோ. மொழிபெயர்ப்பு தமிழ்ல, நான் எனது மரியாதை கலந்த வந்தனங்களை சூரியனையும் சந்திரனையும் போன்ற ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யருக்கு நித்யானந்த பிரபுவிற்கும் தெரிவிக்கின்றேன். அறியாமை இருளை அகற்றி அனைவருக்கும் அற்புத நன்மைகளை வழங்குவதற்காக அவர்கள் கௌட தேசத்தில் கீழ்வானின் ஒரே சமயத்தில் உதித்துள்ளனர். எஸ். I offer my respectful obeisances unto Sri Krishna, Chaitanya and Lord Nityananda, who are like the sun and moon. They have arisen stimulously on the horizon of Gauda to depreciate the darkness of ignorance and thus wonderfully bestowed benediction upon all. ஓகே. ஸ்லோகம் 85, 86. Text 85, 86. Vraje devi here purve Krishna balarama Gaudi shujja chandrajini dohara nijatama Tehi tui jagatere Hahiya shadayaha Gauda deshe பூர்வசைலே கரேல உதயா. மொழிபெயர்ப்பேன். முன்பு பிருந்தாவனத்தின் தோன்றியவர்களும் சூரிய சந்திரங்களை காட்டிலும் கோடி மடங்கு பிரகாசம் வாய்ந்த பரம புருஷர்களுமான ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் உலகத்தின் வீழ்ச்சியுற்ற நிலை மீது கருணை கொண்டு கௌட தேசத்தில் மேற்கு வங்காளத்தில் கீழ்வானில் உதித்துள்ளனர். எஸ். Sri Krishna and Balram, the personality of Godhead, who formerly appeared in Vrindavan and were millions of times more effulgent than the sun and moon, have arisen over the eastern horizon of the Gaudesa, West Bengal, being compassionate for the fallen state of the world. ஓகே. இப்ப எத்தனை? 87. ஸ்லோகம் 87, டெக்ஸ்ட் 87. ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யஹார பிரபு நித்யானந்த யாஹார பிரகாஷே சர்வ ஜகத் ஆனந்த. மொழிபெயர்ப்பு தமிழ்ல, ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மற்றும் பிரபு நித்யானந்தரின் தோற்றம் முழு உலகையும் ஆனந்தத்தில் நிரப்பியது. எஸ். The appearance of Sri Krishna, Chaitanya and Prabhu Nityananda has surcharged the world with happiness. Okay. Text 88, 89. ஸ்லோகம் 88, 89. சூர்ஜ சந்திர ஷாரே ஜெய்சேஷவ அந்தகாரா வஸ்து பிரகாஷியா காரே தர்மீர பிரச்சாரா மதுய் பாயி ஜீவேர அஞ்சானா தமோ நாச கரி கைலா தத்வவஸ்துதானா. மொழிபெயர்ப்பு. சூரியனும் சந்திரனும் தங்களது தோற்றத்தினால் இருளை விலக்கி அனைத்து பொருள்களின் தன்மையை வெளிப்படுத்துகின்றன. அதுபோல இந்த இரு சகோதரர்களும் உயிர்வாளிகளை கவர்ந்துள்ள அறியாமை என்னும் இருளை விலக்கி பரம்பொருளின் ஞானத்தினால் அவர்களுக்கு ஒளியூட்டுகின்றன. எஸ். As the sun and moon drive away darkness by the appearance and reveal the nature of everything, their two brothers depreciate the darkness of ignorance covering the living beings
and enlighten them with the knowledge of the Absolute. ஓகே, ஸ்லோகம் 90, டெக்ஸ்ட் 90. அஞ்ஞானதாமேர நாமா காஹி ஹே கைதபா தர்ம அர்த்த காம மோக்ஷா வஞ்சா ஆதிஷாவா. மொழிபெயர்ப்பு தமிழ்ல, அறியாமையின் இருள் கைத்தவ அல்லது ஏமாற்றும் வழிமுறை என்று கூறப்படுகிறது. இஃது அறம், பொருள், இன்பம், வீடு முதலியவற்றுடன் தொடங்குகின்றது. எஸ். The darkness of ignorance is called Kaitava, the way of cheating, which begins with religiosity, economic development, sense gratification, and liberation. ஓகே, 91, ஸ்லோகம் 91. தர்மோ புரோச்சித கைத்தவோ தரோ பரமோ நிட்ம சராணம் சதம் வேத்தியம் வாஸ்தவம் அத்திர வஸ்து ஸ்ரீபதம் தாப்பத்ரோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருத்தே கிம்பா பரை ஈஸ்வரஹா சத்யோ ஹிருதே அவதுத்தியதே சுஷ்ருபி தத் ஷனாத். ஓகே, மொழிபெயர்ப்பு தமிழ்ல, மகாமுனி வியாசதேவரால் 4 மூல ஸ்லோகங்களிலிருந்து தொகுக்கப்பட்ட மிகச்சிறந்த சாஸ்திரமான ஸ்ரீமத் பாகவதம் மிக மிக உயர்ந்த கருணையுள்ள கொண்ட பக்தர்களை பற்றி விளக்குகின்றது. பௌதிக முறையில் ஊக்குவிக்கப்படும் ஏமாற்று தர்மங்களை முற்றிலுமாக புறக்கணிக்கிறது. இது நித்திய தர்மத்தின் மிக உயர்ந்த கொள்கைகளை நிலைநிறுத்துகிறது. அக்கொள்கைகளால் மட்டுமே உயிர்வாழியின் மூவகை துன்பங்களை உண்மையாக களைந்து பூர்ண ஐஸ்வர்யமும் ஞானமும் கொண்ட மிக உயர்ந்த வரத்தினை வழங்க முடியும். இந்த சாஸ்திரத்தின் செய்திகளை பணிவுடன் கூடிய தொண்டு மனப்பான்மையுடன் செவியுற விரும்புவோர் தங்களின் இதயத்தில் முழு முதற் கடவுளை உடனடியாக நிலைநிறுத்தி இயலும். எனவே சிவ பாகவதத்தை தவிர வேறு எந்த சாஸ்திரத்திற்கும் அவசியம் இல்லை. எஸ். The great scripture Srimad Bhagavatam, compiled by Mahamuni Vyasadeva from 4 original verses, describes the most elevated and kind-hearted devotees and completely rejects the cheating way of material-motivated religiosity. It propounds the highest principle of eternal religion, which can factually mitigate the threefold miseries of living being and award the highest benediction of full prosperity and knowledge. Those willing to hear the message of this script is submissive attitude of service can at once capture the Supreme Lord in their heart. Therefore, there is no need of any scriptures other than Srimad Bhagavatam. ஸ்ரீ பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல புருவ மரப்புலுக்கு ஜெய். தயவு செய்து நான் படிக்கிற பொருளுடைய கவனமா கேளுங்க. ஏன்னா புரோபா பொருளுல அவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? இந்த ஸ்லோகம் ஸ்ரீம பாகவதி 1வது காண்டம் 1வது அத்தியாயம் 2வது ஸ்லோகத்தில் காணப்படுகிறது. மகாமுனி கிருத்தே என்னும் சொற்கள் ஸ்ரீம பாகவதம் மாமுனிவரான வியாசதேவரால் தொகுக்கப்பட்டது என்பதை கூறுகின்றன. நாராயணரின் அவதாரம் என்பதால் வியாசதேவர் சில சமயங்களில் நாராயண மகாமுனி என்று அழைக்கப்படுகிறார். எனவே வியாசதேவரா ஒரு சாதாரண நபர் அல்ல, பரமபுருஷ பகவானால் சக்தி அளிக்கப்பட்டவர். பரமபுருஷ பகவான் மற்றும் அவரது பக்தர்களின் சில லீலைகளை வர்ணிப்பதற்காக அவர் அழகிய பாகவதத்தினை தொகுத்தார். உண்மையான தர்மத்திற்கும் போலி தர்மத்திற்கும் இடையிலான வேறுபாடுகள் சிவ பாகவத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளன. தர்மத்தின் உண்மையான சாரத்தை புறக்கணித்து விட்டு தர்மம் என்ற பெயரில் எண்ணற்ற போலியான நம்பிக்கைகளை உலவுகின்றன என்று வேதாந்த சூத்திரத்தின் மூல வியாக்கியானமும் உண்மையான வியாக்கியானமுமான ஸ்ரீமத் பாகவதம் கூறுகின்றது. உயிர்வாழியுடன் எப்போதும் இருக்கும் இயற்கையான குணமே அவரது உண்மையான தர்மமாகும். மாறாக அறியாமை எனும் போலி தர்மம் உயிர்வாழியின் தூய உணர்வினை சில குறிப்பிட்ட சாதகமற்ற சூழ்நிலைகளின் கீழ் செயற்கையாக மறைக்கிறது. மனோ தளத்தில் இருந்து வரும் செயற்கையான தர்மங்கள் தலை தோங்கும் போது உண்மையான தர்மங்கள் மறைந்து காணப்படுகின்றன.
மறைந்துள்ள இந்த தர்மத்தினை தூய்மையான இதயத்துடன் செவியுறுவதன் மூலமாக உயிர்வாழியினால் எழுச்சி பெற செய்ய முடியும். ஸ்ரீமத் பாகவதத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள தர்மத்தின் பாதை பக்குவமற்ற தர்மங்களிலிருந்து வேறுபட்டதாகும். தர்மம் பின்வரும் 3 பிரிவுகளில் கருதப்படுகின்றது. ஒன்றாவது பலநோக்கு செயல்களின் பாதை, இரண்டாவது ஞானம் மற்றும் யோக சித்தியின் பாதை, மற்றும் மூன்றாவது பக்தி தொண்டுடன் வழிபடும் பாதை. பலநோக்கு செயல்களின் பாதை கர்ம காண்டம் ஒருவனை பௌதிக நிலையில் இருந்து உயர்த்துவதற்காக சமய சடங்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தாலும் கூட அது ஏமாற்றும் வழிமுறையாகும். ஏனெனில் பௌதிக வாழ்வில் இருந்து விடுதலை பெற்று மிக உயர்ந்த குறிக்கோள் அடைவதற்கு இப்பாதை ஒருபோதும் உதவாது. பௌதிக வாழ்வின் துன்பங்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக உயிர்வாழி நினைவிற்கெட்டாத காலத்தொட்டு கடுமையான முயல்கிறான். ஆனால் பலநோக்கு செயல்களின் பாதையோ அவனை பௌதிக வாழ்வின் தற்காலிக இன்ப துன்பத்திற்கு வழிகாட்டுகின்றது. புண்ணிய செயல்களின் மூலமாக ஒருவன் தற்காலிக பௌதிக இன்பத்தை அனுபவிக்கும் நிலையில் வைக்கப்படுகிறான். பாவ செயல்களோ அவனை வசதிகளற்ற பற்றாக்குறையுடன் கூடிய துன்பமயமான நிலைக்கு வழிகாட்டுகின்றன. இருப்பினும் பௌதிக இன்பத்தின் மிக உயர்ந்த பக்குவ நிலையில் ஒருவன் வைக்கப்பட்டாலும் கூட பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் எனும் பெரும் துயரத்திலிருந்து அப்பாதையின் மூலமாக அவனால் வெளிவர முடியாது. எனவே பௌதிகத்தின் மிக மகிழ்ச்சியாக இருப்பவனுக்கும் நித்தியமான விடுதலை தேவைப்படுகிறது. அந்த விடுதலையினை பலநோக்கு செயல் என்னும் பௌதிக தர்மத்தினால் ஒருபோதும் வழங்கவியலாது. இதனை போன்றே ஞானத்தை வளர்க்கும் பாதையும் ஞான மார்க்கம், யோக சக்திகளை பாதையும் யோக மார்க்கம் தீங்கிழைப்பவை. ஏனெனில் இந்த நிச்சயமற்ற வழிமுறைகளை பின்பற்றி ஒருவன் எங்க செல்ல போகிறான் என்பது அவனுக்கே தெரியாது. ஆன்மீக ஞானத்தை தேடக்கூடிய அனுபவத்தை நம்பும் தத்துவ அறிஞர்கள் மிகுந்த சிரமத்துடன் பற்பல பிரிவுகள் மன அனுமானத்தின் முயலலாம். ஆனால் சத்துவ குணத்தில் மிக மிக தூய்மையான தளத்தினை அவர் அடையும் வரை, அதாவது பௌதிக அனுமானத்தின் தளத்தினை கடந்து செல்லும் வரை அனைத்தும் முழு முதற் கடவுளான வாசுதேவரிடமிருந்தே தோன்றுகின்றன என்பதை அறிந்து கொள்ளுவது அவருக்கு சாத்தியமல்ல. பரம புருஷரின் அருவ தன்மையின் மீதான அவரது பற்றுதலானது தெய்வீக நிலையான வாசுதேவ நிலைக்கு உயர்த்துவதற்கு அவரை தகுதியற்றவராக மாற்றிவிடுகிறது. எனவே முக்தி என்னும் மிக உயர்ந்த நிலைக்கு உயர்வு பெற்ற பின்னரும் கூட மனிதன் அசுத்தமான நிலையினால் அவர் மீண்டும் பௌதிக வாழ்வினுள் படிப்படியாக வீழ்ச்சி அடைகிறான். இந்த வீழ்ச்சியானது பரம புருஷரின் சேவையில் அவருக்கு இடம் கிடைக்காததால் நிகழ்கிறது. யோகிகளுடைய சித்திகளை பொறுத்தவரை அவையும் ஆன்மீக தன்னுணர்வும் பாதையிலுள்ள பௌதிக பந்தங்களே. இந்தியாவில் பகவத் பக்தராக மாறிய ஒரு ஜெர்மனிய பேராசிரியர் யோகிகளின் யோக சித்திகளை நகல் செய்வதில் பௌதிக விஞ்ஞானம் ஏற்கனவே பாராட்டத்தக்க முன்னேற்றத்தை கண்டுவிட்டது என்று கூறுகிறார். இதனால் சித்திகளை வழங்கும் யோக வழிமுறைகளை கற்பதற்காக அன்றே மிகச்சிறந்த சாஸ்திரமான ஸ்ரீமத் பாகவதம் கூறப்பட்டுள்ளபடி முழு முதற் கடவுளான தெய்வீக அன்பு தோன்றில் பாதையை அறிந்து கொள்ள அவர் இந்தியாவிற்கு வந்தார். யோக சித்திகள் ஒரு யோகியினை பௌதிக ரீதியில் சக்திசாலியாக மாற்ற முடியும். இதனால் பிறப்பு, இறப்பு, முதுமை, வியாதி ஆகிய துன்பங்களிலிருந்து அது தற்காலிகமான விடுதலையை வழங்கக்கூடும். பௌதிக விஞ்ஞானத்திலும் அது போன்ற விடுதலையை வழங்க முடியும். ஆனால் அத்தகைய யோக சித்திகள் இந்த துன்பங்களிலிருந்து ஒருபோதும் நிரந்தர விடுதலையை வழங்காது. எனவே பாகவத பள்ளியின்படி தர்மத்தின் இந்த பாதையும் சாதகர்களை ஏமாற்றும் வழிமுறையே. யார் ஒருவன் தனது இதயத்தினுள்ள இடையறாத முழுமுதற் கடவுளை தியானித்து அவரது அன்பு தொண்டில் ஈடுபடுகிறானோ அவனே மிக உயர்ந்த சக்தி வாய்ந்த யோகி என்று பகவத்கீதையில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. பிரபஞ்சத்தின் நிர்வாக பொறுப்பில் இருக்கும் எண்ணில் அடங்காத தேவர்களை வழிபடும் முறை மேலே குறிப்பிட்ட கர்ம காண்டம் மற்றும்
ஞான கண்டத்தை காட்டிலும் மிக தீங்கிழிப்பதும் நிச்சயமற்றதுமாகும். துர்க்கை, சிவன், விநாயகர், சூரியன், அருவமான விஷ்ணு என பல்வேறு கடவுள்களை வழிபடும் முறை புலனுகர்ச்சியின் தீவிர ஆசையினால் குருடர்களாக்கப்பட்ட நபர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. சாஸ்திரங்களில் இதற்காக கொடுக்கப்பட்டுள்ள சடங்குகளை முறையாக நிறைவேற்றுவது பஞ்சமும் பற்றாக்குறையும் கொண்டே தற்போதைய யுகத்தில் மிகவும் கடினமானதாகும். அவ்வாறு யாரேனும் அவற்றை முறையாக நிறைவேற்றினால் அந்த வழிபாடு புலனுகர்ச்சிக்கான அவரது ஆசைகளை நிச்சயம் பூர்த்தி செய்யும். ஆனால் அத்தகைய வழிமுறைகளால் அடையப்படும் வெற்றியானது நிச்சயம் தற்காலிகமானதே. அது குறைமதி படைத்தோருக்கு மட்டுமே பொருத்தமானும். இதுவே பகவத்கீதையின் தீர்ப்பு. எந்த ஒரு அறிவுடைய மனிதனும் அத்தகைய தற்காலிக நன்மையினால் திருப்தி அடையக்கூடாது. மேலே குறிப்பிட்ட தர்மத்தின் 3 பாதைகளில் ஒன்றினால் கூட மனிதனை பௌதிக வாழ்வின் 3 வகை துன்பங்களிலிருந்து உடலாலும் மனதாலும் எழும் துன்பங்கள் மற்றும் உயிர்வாளிகளால் எழும் துன்பங்கள், தேவர்களால் எழும் துன்பங்கள் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்க இயலாது. இருப்பினும் ஸ்ரீமத் பாகவத்தில் விவரிக்கப்பட்டுள்ள தர்மத்தை பின்பற்றும் சாதகர்களை அந்த தர்மம் 3 வகை துன்பங்களிலிருந்து நிரந்தரமாக விடுவிக்கும் திறன் கொண்டதாகும். முழு முதற் கடவுளுக்காக தெய்வீக அன்பு தொண்டு என்னும் ஸ்வரூப நிலையில் உயிர்வாளிகளை மீண்டும் நிலைநிறுத்துவதே தர்மத்தின் மிக உயர்ந்த நிலை என்று பாகவதம் விளக்குகின்றது. மேலும் அந்த அன்பு தொண்டானது புலனுகர்ச்சிக்கான விருப்பங்கள், பலநோக்கு செயலுக்கான விருப்பங்கள், பிரம்மனின் ஐக்கியமாகிய பரம புருஷருடன் சமமாக நிலையை அடையும் நோக்கத்திற்காக ஞானத்தை வளர்த்தல் ஆகிய களங்கத்தில் இருந்து விடுபட்டிருக்க வேண்டும். வெளிப்படையாக இருந்தாலும் சரி, சூட்சமமாக இருந்தாலும் சரி, புலனுகர்ச்சியை அடிப்படையாக கொண்ட எந்த ஒரு தர்மமும் போலியான ஏமாற்று தர்மங்கள் என்று கருதப்பட வேண்டியது அவசியம். ஏனெனில் இந்த வழிமுறைகளால் தங்களின் சாதகர்களுக்கு நிரந்தர பாதுகாப்பை நல்க முடிவதில்லை. புரோஜிதா என்னும் சொல் முக்கியமானது. பிரா என்றால் முழுமையாக என்று பொருள். ஊஜிதா என்னும் சொல் புறக்கணிக்கப்படுவதை குறிப்பிடுகிறது. பலநோக்கு செயல்களின் வடிவில் செய்யப்படும் தர்மங்கள் வெளிப்படையாக புலனின்பத்தை காட்டியிருக்கின்றன என்பது தெளிவு. பரமனுடன் இரண்டர கலக்கும் எண்ணத்துடன் ஆன்மீக ஞானத்தை வளர்க்கும் முறையானது சூட்சமான புலனின்பமாகும். வெளிப்படையான அல்லது சூட்சமாக புலனின்பத்தை அடிப்படையாக கொண்ட அத்தகைய போலி தர்மங்கள் அனைத்தும் பாகவத தர்மத்தினால் முற்றிலும் புறக்கணிக்கப்படுகின்றன. பாகவத தர்மமே உயிர்வாளியின் நித்திய திருப்பணியாக தெய்வீக தர்மமாகும். ஸ்ரீமத் பாகவதத்தில் விளக்கப்பட்டுள்ள அறநெறிகள் பாகவத தர்மம் எனப்படுகின்றன. பகவத்கீதையானது பாகவத தர்மத்தின் ஆரம்ப நிலை பாடமாகும். பாகவத தர்மமானது முக்தர்களின் மிக உயர்ந்த பிரிவினர்களுக்கானது. அவர்கள் போலி தர்மத்தின் புலனுகர்ச்சிக்கு மிகவும் அற்பமான மதிப்பை வழங்குகின்றன. பலனை நோக்கி செய்யப்படுவோர், உயர்நிலை விரும்புவோர், புலனின்ப அனுபவ அறிவை நம்பும் தத்துவ அறிஞர்கள் மற்றும் முக்தியை விரும்புவோரின் முதல் அக்கறையும் முக்கியமான கவலையும் தங்களின் பௌதிக நிலையை உயர்த்தி கொள்வதே ஆகும். ஆனால் பகவானின் பக்தர்களிடம் அத்தகைய சுயநல விருப்பங்கள் ஏதும் கிடையாது. அவர்கள் முழு முதற் கடவுளுக்கு அவரது திருப்திக்காக மட்டுமே சேவை செய்கின்றன. பேரளவிலான அகிம்சைவாதியாகவும் புண்ணியவாதியாகவும் மாறி அதன் மூலமாக தனது புலன்களை திருப்திப்படுத்த விரும்பிய ஸ்ரீ அர்ஜுனன் போரிட மாட்டேன் என்று முதலில் முடிவு செய்தான். ஆனால் முழு முதற் கடவுளின் விருப்பத்தின் முழுமையாக சரணடைவதை இறுதி நிலையாக கொண்ட பாகவத தர்மத்தின் நெறிகளின் அவன் முழுமையாக நிறை பெற்ற போது அவன் தனது முடிவை மாற்றிக்கொண்டு பகவானை திருப்திக்காக போரிட ஒப்புக்கொண்டான். அப்போது அவன் பின்வரும் ஸ்லோகங்களை கூறினான். நஷ்டோ மோகோ ஸ்ருதி லப்தா தத்வா பிரசாத மன்யச்சுதா ஸ்திதோ ஸ்மி கதா ஸ்கந்தே கரிசே வசனம் தவா. எனதரும்பு கிருஷ்ணரே, வீழ்ச்சி அடையாதவரே, எனது மயக்க தற்போது நீங்கிவிட்டது. தங்களது கருணையால் நான் எனது நினைவை மீண்டும் பெற்றுவிட்டேன். எல்லா சந்தேகங்களிலிருந்தும் விடுபட்டு நான் தற்போது உறுதியுடன் உள்ளேன். தாங்கள் உபதேசங்களின்படி செய்யப்பட தயாராக உள்ளேன். இந்த தூய உணர்வின் நிலை பெற்றிருப்பதே உயிர்வாளியின் ஸ்வரூபமாகும். எனவே
உயிர்வாழ்வின் இந்த கலப்படமற்ற ஆன்மீக நிலைக்கு இடையூறு செய்யும் எந்த ஒரு தர்மமும் போலியான ஏமாற்று தர்மம் என்றே கருதப்பட வேண்டும். தர்மத்தின் உண்மையான வடிவம் முழுமுதற் கடவுளுக்கு இயல்பாக அன்பு தொண்டு புரிவதே. பரம புருஷ பகவானுக்கு சேவை செய்தல் என்னும் உயிர்வாழின் இந்த உறவு நித்தியமானதாகும். பரமபுருஷ பகவான் வஸ்து, அதாவது உண்மையான பொருள் என்று விளக்கப்பட்டுள்ளார். உயிர்வாளிகள் வாஸ்தவஸ் அதாவது வாஸ்தவை என்று சார்ந்து வாழும் எண்ணற்ற அம்சங்கள் என்று விளக்கப்பட்டுள்ளன. உன்னத வஸ்துவிற்கும் இந்த வாஸ்தவர்களுக்கும் இடையிலான உறவை ஒருபோதும் அழித்துவிட முடியாது. ஏனெனில் அது உயிர்வாளியினுள் இருக்கும் நித்தியமான தன்மையாகும். ஜட இயற்கையுடன் தொடர்பு கொண்டதால் உயிர்வாளிகள் ஜட உணர்வின் வியாதிக்கான பலதரப்பட்ட அறிகுறிகளை வெளிப்படுத்துகின்றன. இந்த ஜட வியாதியை குணப்படுத்துவதே மனித வாழ்வின் மிக உயர்ந்த குறிக்கோளாகும். இந்த வியாதிக்கு சிகிச்சை அளிக்கும் வழிமுறை பாகவத தர்மம் அல்லது சனாதன தர்மம் என்று கூறப்படுகிறது. இந்த உண்மையான தர்மம் ஸ்ரீமத் பாகவத்தின் பக்கங்களில் விளக்கப்பட்டுள்ளது. எனவே பூர்வ ஜென்ம புண்ணிய செயல்களின் விளைவால் யார் ஒருவர் ஸ்ரீமத் பாகவத்தை கேட்பதில் பேராவல் கொண்டுள்ளாரோ அவர் உடனடியாக முழு கடவுளின் இருப்பினை தமது இதயத்தில் உணர்கிறார், மேலும் வாழ்வின் குறிக்கோளையும் நிறைவேற்றுகின்றார். ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து பகவான் பேசுறாரு. நடுவுல பாகவத ஸ்லோகத்தை கோட் பண்ணிருக்கிறாங்க. ஓகேவா? இப்ப இங்க இன்னைக்கு சப்ஜெக்ட் என்னதுன்னா, நம்மளுடைய நம்மளோட தலைப்பு என்ன பாத்தீங்கன்னா ஆன்மீக ஆச்சாரியர்கள். ஓகேவா? அப்ப கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி என்ன பண்றாரு, ஆன்மீக ஆச்சாரியர்கள் பத்தி ஆரம்பத்துல சொல்லிட்டே வர்றாரு. இப்ப கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, நம்ம அனைவரும் அறியாமை என்ற கடல்ல நம்ம மூழ்கி இருக்கோம். எல்லாருமே அறியாமையில் இருக்கோம். ஓகேவா? அந்த அறியாமை மீன்ஸ் பாத்தீங்கன்னா இக்னோரன்ஸ். அந்த இக்னோரன்ஸ்ல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்காக ரெண்டு பேர் வர்றாங்க. கிருஷ்ணா ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா நித்யானந்தா சகோதிதோ கௌடதேஷ்வோ புஷ்பவந்தோ சித்ரோ சந்தோ தமோடுகோ. அதாவது சைத்தன்யா, அதாவது யாரு கிருஷ்ணர் பலராமரா பிறந்தாங்களோ அவங்க கௌட தேசத்துல, கௌட தேசம் மீன்ஸ் பாத்தீங்கன்னா பெங்கால், வெஸ்ட் பெங்கால். அங்க அந்த இடத்த செலக்ட் பண்ணி கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபுவாகவும் பலராமர் நித்யானந்த பிரபுவாகவும் அங்க பிறக்கிறாங்க. அங்க பிறந்து பிறகு சித்ரோ சந்தோ தம்மோடுகுனா என்ன அர்த்தம்னா, அவர்கள் கௌட தேசம். ஓகே, அது என்ன அர்த்தம்னா அறியாமை இருளை அகற்றி அனைவருக்கும் அற்புத நன்மைகளை வழங்குகின்றன. அவங்க எதுக்காக இந்த பூமிக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வராருன்னா, சைத்தன்ய மகாபிரபுவாக எல்லா வகையான அறியாமையும் விளக்குவதற்காக, கிளியர் த ஆல் த டார்க்னஸ், எல்லா வகையான டார்க்னஸ், எல்லா வகையான அறியாமையும் விளக்குவதற்காக தான் அவங்க இந்த பூமிக்கு வராங்க. ஓகேவா? இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னதுன்னா, இப்ப கிருஷ்ண பகவான் கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபு வராரு. ஓகேவா? இன்னும் சில நாட்கள் பாத்தீங்கன்னா இது வரப்போகுது, கௌர பூர்ணிமா வரப்போகுது. ஓகேவா? அப்ப சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமிக்கு வர்றதுக்கு நிறைய வகை காரணங்கள் இருக்கு. ஓகேவா? அதுல முதல் காரணம் எதுக்காக இந்த பூமிக்கு வராரு, பூசை வந்தவங்க சேர்த்து சொல்லிடுறேன். சைத்தன்ய மகாபிரபு நிறைய பேர் பூசை வரவங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, இல்ல பூசா ஹரிகிருஷ்ணனுக்கு இப்ப கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா யாருன்னு தெரியாம இருக்கலாம், சில குழப்பமா இருக்கலாம். அதாவது பிரஜேந்திர நந்தன சே சச்சி பிரஜேந்திர நந்தன ஹோய் சச்சி சுத்துல ஹோயிலே சே பலராம ஹோயில நித்தாய். பிரஜேந்திர நந்தன், அதாவது பிருந்தாவனத்துல யாரு பிறந்தா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அந்த பிரஜேந்திர நந்தன்னா பிரஜாபூமியின் நாயகன், பிரஜாபூமியின் ஹீரோ. அந்த பிரஜேந்திர நந்தன் கிருஷ்ணர் சச்சி சுத்த ஹொயிலே, சச்சி மாதாவுடைய பையனா வராரு கலியுகத்துல. பலராமர் ஹொயிலே நித்தாய்.
பலராமர் பிரபு அவர் வந்து நித்யானந்த பிரபுவாக இந்த பூமிக்கு வராரு. ஓகேவா? அப்ப மகாபிரபு அண்ட் நித்யானந்த பிரபு, ஓகேவா, மகாபிரபு நித்யானந்த பிரபு எதுக்காக இந்த பூமிக்கு வராங்க? பல காரணங்கள் இருக்கலாம். அதுல முக்கியமான காரணம் என்னது? எதுக்காக பூமிக்கு வராங்க சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு? ஆல்ரெடி பகவத்கீதை வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பேசிட்டாரு. ஆனா பேசின விஷயங்களை திருப்பியும் நடைமுறைப்படுத்துறதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறாரு. ஓகேவா? இப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 2 இடத்துல வந்து கான்பிடென்ஷியல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா குய்யத்தமானா என்ன அர்த்தம்னா, அதாவது என்ன சொல்றது, குய்யத்தமானா ரகசியம் கொடுக்குறாரு. 2 வகையான மிக உயர்ந்த ரகசியம், ஓகேவா, சீக்கிரட்டான விஷயம் சொல்றாரு 2 இடத்துல. ஒன்னு சாப்டர் 9 பகவத்கீதால 9வது அத்தியாய கடைசியில, மன்மனா பவன் பக்தோ மத்யாதி மா நமஸ்குரு, என்னை நினைச்சுக்கோ, என்னை வழிபடு, எனக்கு நமஸ்காரம் பண்ணி, என்னுடைய நாமத்தை சொல்லு, நான் வந்து உனக்கு ப்ரொடெக்ட் பண்ணுவேன். ஓகேவா? 18 பிரச்சனை 9 முதல் பிரியும். அவ 9 கடைசியில ஒண்ணு கொடுக்குறாரு, என் கடைசி 18 கடைசியில ஒண்ணு கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவாம் சர்வபாவை மோக்ஷிச்சாமி மாசுச்ச. இஸ் அ கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். இதான் வந்து பாத்தீங்கன்னா மிக மிக ரகசியமான அறிவு. நீங்க எவ்வளவு ஸ்லோகம் வேணா கோட் பண்ணலாம், என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம், எவ்வளவு சாஸ்திரம் பண்ணலாம். ஆனா அல்டிமேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 ஸ்லோகம் தான் மெயின். பகவான நம்ம நினைச்சாகணும், பகவான நம்ம திங்கிங் பண்ணணும், பகவானுக்காக நம்ம வந்து அவர் நாம சொல்லணும். என்ன ஒழுசும் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா முழு சரணாகதி அடையணும். இதுதான் அல்டிமேட் கோல். ஓகேவா? இது பிரபு நான் வந்து செஞ்சேன்னா வந்து நம்ம மத்த தேவர்களை நான் வந்து நிந்திக்கிற மாதிரி அர்த்தமா பிரபு? நான் விநாயகர் கும்புறேன், நான் முருக கும்புறேன், நான் பூசா வரேன் பிரபு, இல்ல நான் ரொம்ப நாளும் இருக்க ஆனா நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன் இல்லையா பிரபு? பல குழப்பங்கள் இருக்கலாம். இப்ப புதுசா வரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட பகவானோட திருவடி பாதத்தை புடிச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க யாருக்கும் நீங்க வந்து யாருமே உங்க மேல கோபப்பட மாட்டாங்க. நாயகரோ, முருகரோ, அம்பாலோ, யாருமே. ஏன்னு ஒழுசோ நீங்க பகவான திருவடி புடிச்சிட்டீங்கன்னா, பகவானுக்கு தொண்டை செஞ்சீங்கன்னா, மத்த நீங்க யாருக்கும் கடன் பட்டவங்களும் இல்ல. நம்மளுக்கு 5 வகையான கடன்கள் இருக்கு இந்த பூமியில பிறக்கும் போதே. நம்ம பிறக்கும் போதே கடத்தோட தான் பிறக்கிறோம். பித்ருக்கு கடன் பட்டிருக்கோம், தேவர்களுக்கு கடன் பட்டிருக்கோம், முனிவர்கள் கடன் பட்டிருக்கோம், அப்புறம் பூமிக்கு கடன் பட்டிருக்கோம், அப்புறம் இன்னொரு கடன் இருக்கு. இந்த 5 பேருக்கு இயற்கை கடன் பட்டிருக்கோம். ஓகேவா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும் போதே பாவங்கள் பண்ணிக்கிட்டே தான் பிறக்கிறோம். நம்ம அம்மா வயிற்றுல கருவறையில் இருக்கும் போது அந்த கருவறையிலுக்குள்ள கூட பாத்தீங்கன்னா நிறைய வகையான பூச்சிகளுக்கும், நிறைய வகையான கிருமிகளுக்கும், நிறைய வகை உயிரினங்கள் இருக்கும். அதை சாவடிச்சுதான் நம்ம பிறக்கிறோம். அதே போல நம்ம நடக்கும் போது நிறைய உயிரினங்களை சாவடிக்கிறோம். காடியில போகும்போது நிறைய உயிரினம் சாவடிக்கிறோம். தெரிஞ்சு தெரியாம சாவடிக்கிறோம். தெரிஞ்சு நிறையவே சாவடிக்கிறோம். உதாரணத்துக்கு வச்சுக்கலாம், இப்ப தெரிஞ்சு வந்து அசைவ உணவு மட்டும் கிடையாது, அசைவ உணவு தான் தெரிஞ்சு சாப்பிடணும் கிடையாது. சாதாரண ஒரு தண்ணியை குடிச்சிட்டு, ஒரு இனிப்பு தண்ணி குடிச்சிட்டு அந்த கிளாஸை கழுவாம நீங்க வந்து வச்சுட்டீங்க ஒரு கிச்சன்ல, ஓகேவா, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் சென்று பாத்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-150 எறும்புகள் வந்து அந்த கிளாஸை சுத்தி உட்காந்துருக்கும். நம்ம ஒண்ணா எப்பா எல்லாரும் வீட்டுக்கு போங்க, எல்லாரும் வீட்டுக்கு போங்க, எல்லாரும் வீட்டுக்கு போங்க எடுத்து விடுவோமா? காலதே அல்லது காலையை ஊத்துன்னு சொல்லி ஒரே ஊத்திடுவோம் நம்ம. கரெக்டா இல்லையா? எல்லாத்தையும் ஒரே ஊத்து முடிஞ்சு. அதுல எத்தனை கர்ப்பிணி எறும்புகள் இருக்கும், எத்தனை பேர் வந்து இப்பதான் வந்து புதுசா கல்யாணம் பண்ண எறும்பு இருந்திருக்கும், இப்ப வயசான எறும்புகள் இருந்திருக்கும், சில பேர் வந்து அப்பதான் பிறந்த எறும்புகள் இருந்திருக்கும். நம்மளுக்கு என்ன, எறும்பு தானே, அதெல்லாம் ஒரு பாவம் பிரபு, இப்ப நசுக்கிட்டு போகுது, அதனால துடிச்சா சாவுது, ஒரு நசுக்கு செத்து போயிது போனே. நம்மளுக்கு அது எறும்பு. ஆனா பகவானோட பார்வைக்கு, பகவானுடைய அவரோட சட்டத்தைப்படி, அவரோட தர்மத்தின்படி பாத்தீங்கன்னா இது எல்லாமே உயிர் தான். நம்ம வீட்டுல இறப்பு நடக்கும் போது எப்படி கதறி அழுவுறோமோ, அது எப்படி உயிர்னு நினைச்சு நம்ம அழுவுறோமோ, அதே வேல்யூ தான் அந்த எறும்புக்கும், அதே வேல்யூ தான் நீங்க கரப்பாம்பூச்சிக்கும், எல்லாத்துக்கும் ஒரே இதுதான். நம்மளுக்கு பார்வை வேணா வேறுபடலாம், ஆனா பகவானோட தர்மத்தின் படி அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சமம். பிதாகம் அஸ்ய ஜெகத்தோ, பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் எல்லாருக்கும் பிதா தான். அப்ப இந்த மாதிரி பல வகையான அறியாமையில நம்ம வந்து இந்த உலகத்துல மூழ்கி போய் கிடக்கிறோம். சோ மச் அறியாமையில நம்ம இருக்கிறோம். ஓகேவா? இப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நித்யானந்த பிரபு எதுக்காக இந்த பூமிக்கு அவங்க வராங்க, என்ன காரணத்துக்காக வராங்க, யார் சொல்ல முடியும்? யார் ட்ரை பண்ணலாம்? என்னத்துக்கு வராங்க? பகவத்கீதை சொல்லியாச்சு, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடாச்சு. இப்ப எதுக்கு மெனக்கெட்டு வந்து இப்ப இந்த பூமிக்கு வராங்க? இப்ப
ட்ரை பண்ணலாம், யாரும் ட்ரை பண்ணலாம், தப்பு இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரிகிருஷ்ணன் சொல்லுங்க ஹரி பிரபு. ஆஹ் இது கீர்த்தனைய பரவுறதுக்காக பிரபு, நாம கீர்த்தனை. ஓகே, வெரி குட் பிரபு, வெரி குட். ஏன் ப்ரோ மத்தவங்க யாரும் பாட மாட்டாங்களா? அவங்க மட்டும் தான் பாடணுமா? இல்ல பிரபு, அந்த சமயத்துல நிறைய பேர் அறியாமையில இருந்தனால ஏன் ப்ரோ அவர் நினைச்சிருந்தா பலராமர் போதாதா, நித்யானந்த பிரபு போதா, ஏன் சிவபெருமான் அனுப்பி விட்டுருக்கலாம், ஏன் முருகருக்கு அனுப்பி விட்டுருக்கலாம், விநாயகர் அனுப்பி விட்டுருக்கலாம், அனுமன் அனுப்பி விட்டுருக்கலாம், ஏன் அவங்களும் செய்ய மாட்டாங்களா வேலையை ஒழுங்கா? என்ன ப்ரோ? வேற வெரி குட், வெரி குட் பிரபு. கோச்சிக்காதீங்க ப்ரோ, ஜஸ்ட் ஒரு இதுதான். அப்பப்போ நம்ம குறுக்கு கேள்வி கேட்கணும், அப்போதான் நம்ம அறிவு நம்ம அந்த மண்ணை விவசாயம் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, அதே மண்ணை கொத்தாம அப்படியே நட்டிங்கன்னா அது செடி நல்லா வரும். நல்ல மண்ணை கொத்திட்டு விட்டீங்கன்னா அந்த மினரல் நிறைய கிடைக்கும். அப்ப செடி நல்லா விளைச்சி வரும். அது மாதிரி இந்த மாதிரி மண்ணை கிளற மாதிரி பல கேள்வி கேட்கணும், பல கேள்வி கேட்டு அதுக்கு நம்ம விட கண்டுபிடிக்கணும் நம்ம. எஸ், மத்தவங்க யாராச்சும்? ஹரே கிருஷ்ணா பிரபு, நீங்க வீடியோவில் இருக்கீங்க, எஸ் ட்ரை பண்ணீங்களா? கிருஷ்ணா பிரபுன்னு போட்டிருக்கு, கிருஷ்ணான்னு போட்டிருக்கு. சொல்லுங்க. பிரபு, அவரு மத்தவங்க அல்ல டிவோட்டியோட மூட்டை அவரு ராதாராணி மூட்டைலாம் அவங்க ஃபீல் பண்றதுக்காக அவர் வர்றாரு பிரபு. ஓகே ஓகே ஓகே, சரி ஓகே, ஆப்போம் பிறகு பார்ப்போம், ரைடா இல்லையா பார்ப்போம், ட்ரை பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தேங்க்யூ மாதாஜி. வேற யாரும் சொல்லுங்க, வள்ளிமத்து வாங்கி வைக்க தந்துருப்பீங்க. சொல்லுங்க ஸ்னேகா, சொல்லுங்க. To clear your darkness and ignorance. Why Mother? Other person cannot do Mataji. They are Bhagavan. He appeared by himself because all the living entities in Kali Yuga, they are all in the catch of Maya. So he wants to clear your ignorance and the darkness in your anarthas in your heart. Thank you, Mother. Thank you. And okay, அடுத்து யாரும் சொன்னீங்க, உள்ள மைக் தந்தீங்க. ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி சிவபெருமானே, முருகன், இவங்க எல்லாம் பரமாத்மா கொடுக்க முடியாது. பகவான் ஒண்டிதான், கிருஷ்ணர் ஒண்டிதான் பரமாத்மாவை கொடுக்க முடியும், ஜீவாத்மாவை. அப்ப அதனால அவர் ஒண்டிதான் அந்த உலகத்துக்கு. ஏன்னா அந்த உலகத்துக்கு ஏன் வந்தாருன்னா, இந்த கலியுகத்துக்கு இந்த மகாமந்திரம் தான் முக்கியம் கொடுக்க வந்தாரு. இப்ப மகாமந்திரம் தான் அதை காப்பாற்ற முடியும், வேற எதுவுமே நம்மளுக்கு காவந்து பண்ண முடியாது இந்த கலியுகத்துல. ஓகே ப்ரோ, ஹரே கிருஷ்ணா ப்ரோ. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ. வேற யாரும் வள்ளிமத்து வந்தீங்க, மைக் தந்தீங்க, சொல்லுங்க. பிரபு, எனக்கு தெரிஞ்ச ஷேர் பண்றேன். ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த கலியுகத்தோட யுக தர்மம் நாம சங்கீர்த்தனம், அத பரப்புறதுக்கு. இன்னொன்னு, ராதா ராணியோட மூட்டு அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, கிருஷ்ணர் நினைச்சு என்ன மாதிரி ஃபீல் பண்றாங்க, அது அவரு ஃபீல் பண்றதுக்கு, அது அந்த அந்த மூட்டை அவரு என்ன மாதிரி அனுபவிக்கிறாங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. கிருஷ்ணர்னா அவங்க என்ன மாதிரியா அந்த அளவுக்கு அவங்க இதாவறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஹரே கிருஷ்ணா. வெரி குட், வெரி குட், நல்ல பதில் தான். ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் ரொம்ப சமத்தா பதில் சொல்றீங்க. பட் இப்ப எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி கேள்விகள் தான் நிறைய வரும். நான்லாம் ஆரம்பத்தில் வரும்போது நிறைய கேள்விகள் இந்த மாதிரி சொன்னாங்க. கிருஷ்ணர் ராதாராணியோட மூட்டை அனுபவிக்கிறதுக்காக வர்றாருன்னு. அப்ப நான் கேட்டேன், பிரபு கிருஷ்ணர் முழுமுது கடவுள், அவர் எல்லாமே கம்ப்ளீட்டாக உள்ளவர், அவர் எல்லாமே சர்வ வல்லமையும் படிச்சவர். யார் ராதாராணி மூட்டை அவர் உடனே அங்கேயே அனுபவிக்க முடியுதா? அவர் கீழே தான் அனுபவிக்கணுமா? அப்படிலாம் நான் கேள்வி கேட்டேன். ஓகேவா, நான் அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டேன். பட் பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கறது எந்தையுமே தவறு கிடையாது. ஓகேவா, ட்ரை பண்ணுங்க, பதில் சொல்லுங்க. ஓகேவா, ஓகே. அப்ப முக்கியமான விஷயம் என்னதுன்னா, எதுக்காக மகாபிரபு நீங்க சொன்ன பதில காட்டு முக்கியமான எதுக்காக ஃபர்ஸ்ட் காரணம் என்னதுன்னா, 2 வகையான காரணம். ஒண்ணு அந்தரங்க காரணம், ஒண்ணு பகிரங்க காரணம். ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி ராதாராணியோட பாவத்தை அனுபவிக்கிறதுக்காக வராரு. அது ஏன் வராரு, எதுக்கு வராருன்னு சொல்லி நான் பிறகு நான் சொல்றேன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்க்கு. அதுல நான் இது பண்றேன் டீட்டெயிலா மகாபிரபு பத்தி பிறகு நம்ம பேசுவோம். நம்ம இன்னும் நாட்கள் இருக்கு. ஓகேவா. ஒண்ணு பாத்தீங்கன்னா
கலியுகத்தோடைய தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக மகாபிரபு வர்றாரு. எப்பப்பெல்லாம் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பூமிக்கு வராரோ துவாபர யுகத்துல, அது முடிஞ்சு மறு யுகத்துல ஆட்டோமேட்டிக்கா சைத்தன்ய மகாபிரபு வருவாரு. ஆனா அடுத்தடுத்து வரக்கூடிய கலியுகத்துல மகாபிரபு வர மாட்டார். மகாபிரபு ஓன்லி ஒன் கலியுகா. ஓகேவா? அதோட டீடைல்ஸ், அதோட டைமிங்கு, அதோட அந்த அந்த கால்குலேஷன் வந்து நம்ம மகாபிரபு கிளாஸ் எல்லாம் பேசுவோம். அதுல உங்களுக்கு டீட்டெயிலா பேசுவோம். ஏன்னா அது பேசினா இப்ப மகாபிரபு கிளாஸா போயிடும், கௌரவ பூர்ணிமா கிளாஸா போயிடும். ஓகேவா? மகாபிரபு ஓன்லி ஒரே ஒரு கல்பத்துல ஒரே ஒரு பிரம்மாவுடைய நாள்ல பிரம்மாவோட ஒரு நாள் வந்து ஒரு கல்பம் சொல்லுவாங்க. அந்த கல்பம் வந்து ரொம்ப அந்த டைம் ரொம்ப ஹியூஜ், ரொம்ப பெருசானது. அதுல ஒரே ஒரு வாட்டி தான் மகாபிரபு வருவாரு. அடுத்தடுத்த கலியுகத்துல மகாபிரபு வர மாட்டாரு, கிருஷ்ணர் வர மாட்டாரு. இந்த கலியுகத்துல யாரு மகாபிரபு பிறந்த கலியுகத்துல யாரு வந்து மனித பிரிவு எடுத்துக்காங்களோ, இஸ் கலியுகா இஸ் அ ஸ்பெஷல் கலியுகா. ஸ்ரீ ஸ்ரீமன் கௌரவ மகாராஜ் சொல்லுவாரு. அதனால இந்த கலியுகத்துல யாரு மகாபிரபுவோடைய கலியுகத்துல யாரு மனித பிரிவு எடுத்திருக்காங்களோ அவங்க ரொம்ப ரொம்ப பாக்கியவான் ஜீவாத்மா, ரொம்ப ரொம்ப பாக்கியவான் ஜீவாத்மா. காரணம் என்னன்னா, மகா மந்திரத்தை அவர் டைரக்டா கலியுக தர்மம் ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் கோலோகேர பிரேமோதனா ஹரி நாம சங்கீத்தன நரதமுதாஸ் தாக்கூர் வந்து பாடல்ல பாடுறாரு. அந்த கோலோக பிருந்தாவனத்துல பகவான் லோகத்துல பகவான் கோலோக்கிற பிரேமதனா அன்போடைய சொத்து வந்து என்னன்னா ஹரி நாம சங்கீத்தன. அங்க பகவான் லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹரிகிருஷ்ண நாம ஜபத்தை வந்து சாண்டிங் பீட்ஸ் வச்சு ஜவமாலை வச்சு அங்க அப்படி பண்ண மாட்டாங்க. பகவான் லோகத்துல அப்படி பண்ண மாட்டாங்க. பகவான் லோகத்துல சாண்டிங் எப்படி ஓடுனா, அவங்களோட நாடி நரம்பு ரத்தம் இதுல எல்லாத்துலயும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் கலந்துருக்கும். எப்பவுமே மகாமந்திரம் ஓடிட்டே இருக்கும். அப்ப அது வந்து அந்த அந்த லோகத்துல பாத்தீங்கன்னா எப்பவுமே அன்போடு தான் இருக்கும். எல்லாமே சோ மச் ஹாப்பினஸ், சோ மச் பிளிஸ், ஆனந்தம், ஆன்மீக ஆனந்தம் இருக்கும். அந்த ஆனந்தத்தை, அந்த ஆன்மீக ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை அந்த வேரோட புடுங்கி அதை எடுத்துக்கிட்டு கீழே வந்து ஸ்பைடர்மேன் மாதிரி கீழே வராரு மகாபிரபு. ஓகேவா? கீழே வந்து அது என்ன பண்றாரு, எல்லாருக்கும் கொடுக்கும் போது காசு கொடு. சில இடத்துல வந்து சில சில சொசைட்டி எல்லாம் இருக்கு, நான் அதெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன் நிறையா. நீங்க மந்திரத்தை நீங்க ஜெபம் பண்ண மந்திரத்தை பண்ணா நீங்க ரூம்புக்குள்ளவே பண்ணுங்க, யாருக்கும் சொல்லிடாதீங்க. அப்ப அந்த மந்திரத்தை வந்து அந்த கோர்ஸை அட்டெண்ட் பண்றதுக்கு காசு கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய சொசைட்டிக்கு நம்ம யாரும் தவறா சொல்ல வரல, பட் உண்மையில இதெல்லாம் நடக்குது. நீங்க உங்களுக்கு அனுபவம் தான் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த காசு கொடுத்து மந்திரம் வாங்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த கலியுகத்துல மகாபிரபு அது என்ன பண்றாரு, எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுக்குறாரு. அதான் நமோ மகா வதன்யாயம். வதன்யாயம் என்ன அர்த்தம்னா கருணை அவதாரம். சைத்தன்ய மகாபிரபு இஸ் கருணை அவதாரம், கருணை கொடுக்கக்கூடியவர். அதாவது முக்கியமான விஷயம் சைத்தன்ய மகாபிரபு பண்றது கலியுகத்துல வந்து என்னதுன்னா, கலியுகத்துல கலி தோஷ நிதி ராஜன். கலியுகம் முழுக்க முழுக்க தோஷங்கள் நிறைஞ்சது. கலியுகத்துல முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பாவங்கள் நிறைஞ்சது. கலியுகத்துல மந்தத்தன்மை உடையது. கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கலப்பட முடியாது, எல்லாமே வந்து கலங்க முடியாது. இப்படிப்பட்ட கலியுகத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தோஷம் வந்து என்னதுன்னா, ஆச்சரியம் என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தனுடைய உடலை வச்சு ஒருத்தனை அடையாளம் காண்றது. இவன் வந்து ஏழை, இவன் பணக்கார, இந்த உயர்ந்த ஜாதி, இந்த தாழ்ந்த ஜாதி, இவன் வந்து இவன் சோப்பு, இவன் கருப்பு, இவன் வந்து வெள்ளை, இவன் குட்டை, இவன் உயரம் கட்டை, இந்த மாதிரி வந்து உடலை வச்சு அடையாளம் பண்ற இந்த மென்டாலிட்டி கலியுகத்துல இதான் பெரிய பெரிய தோஷம். அத ஒட்டச்சது, அத முத பிரேக் பண்ணது வரலாற்றுல யாருன்னா ஸ்ரீபாத ராமானுஜாச்சாரியார். ராமானுஜாச்சாரியர் வந்து அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணிருக்காங்க, ஆனா மிகப்பெரிய அளவுல பண்ணது ஸ்ரீபாத ராமானுஜாச்சாரியார். எல்லா ஆன்மீக ஆச்சாரியர்களும் இதை வந்து பிரேக் பண்ணிருக்கிறாங்க. ஏன்னா ஆன்மீக விஷயங்கள் ஒரு தரப்பு மட்டும் மக்களுக்கு மட்டும் போய் சேரக்கூடாது, எல்லாருக்கும் வந்து அது போய் சேரணும். அதை வந்து மிகப்பெரிய அளவுல செஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சைத்தன்யா மகாபிரபு. பகவானே செஞ்சாரு, எல்லாரும் கொடுத்தாரு. ஈவன் அவர் ஒரு படிக்கு மேல என்ன பண்ணாருன்னா, ஜாரிகண்ட காட்டுக்குள்ள கீர்த்தனை பண்ணிட்டு போகும்போதே கிருஷ்ணா 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 ஹே ராம 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 ஹே கிருஷ்ண கேசவ கிருஷ்ண கேசவ கிருஷ்ண கேசவ பாஹி மாம் ராம ராகவ ராம ராகவ ராம ராகவ ரக்ஷமாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா இந்த மாதிரி பாடியே ஜாரிகண்ட காடு வழியே பாடிட்டு சவுத் இந்தியாவுக்கு போறாரு. சவுத் இந்தியாவுக்கு போகும்போது என்ன நடக்குது, அவர் எல்லாருக்கும் மனிதர்களுக்கு கருணை கொடுக்குறாரு. அது மீறி ஒரு படி மேல போய் என்ன பண்ணாரு, மிருகங்கள் எல்லாமே டான்ஸ் ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் ஹரிநாமத்தை கொடுத்தாரு. ஒரு புலி வந்து மானம் பார்த்துச்சுன்னா அதை சாப்பிட்டுரும். ஆனா ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் உள்ள போன என்னாச்சு, ஜீவேரு சொருப்புவா நித்திய கிருஷ்ணா. நம்ம உண்மையான ஆத்மாவோட நித்தியமான தர்மம் வந்து என்னது, நம்ம எல்லாரும் பகவானுடைய சேவகர்கள்.
பகவான் நாமத்தை கேட்டு என்னாச்சு, புலி ஆடுது, மான் ஆடுது, யானை ஆடுது, சிங்கம் ஆடுது, குருவி கத்துது, எல்லாம் வந்து அப்படியே எல்லாம் வந்து ஆடிட்டே வருது, மரங்கள் ஆடுது, குருவிகள் பறந்துட்டு வருது. மகாபுரு அத்தனை கிலோமீட்டர் வந்து அந்த ஜாரிகண்ட காடை கிராஸ் பண்ணும்போது அந்த நாமத்துல எல்லா மிருகங்களும் தன்னுடைய உடம்பு ரீதியான அடையாளத்தை மறந்துட்டு ஆத்ம ரீதியான அடையாளத்துல வந்துருச்சு. இப்போ உடம்பு ரீதியான அடையாளம் வந்து என்னது, நான் புலி, நீ மானு, நான் சாப்பிட போறேன், அப்புறம் வந்து யானை, நான் வந்து உன்னை மதிக்க போறேன், அப்புறம் ஒண்ணு வந்து கரடி, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் உடல் ரீதியாக அது என்ன பண்ண, அதோட ஆக்டிவிட்டி செய்யுது. ஆனா ஆத்ம ரீதியான ஆக்டிவிட்டி வந்து என்னன்னா, ஆத்மா ரீதியாக பாத்தீங்கன்னா எல்லாமே சமம். அதான் அதான் என்னது, ஒரு ஸ்லோகம் பகவத்கீதையில இருக்கும். என்னது சுண்வதம் இல்ல வித்யா வினய சம்பனே பிராமணே கவி அசினி சுனி சைவ சுவபாகேச்சா பண்டிதா சமதர்ஷனா. யார் ஒரு உண்மையான பண்டிதன்னா, அவன் வந்து நாய் தின்பவன், பசு, மனிதன் எல்லாத்தையும் சமநோக்கில் பார்ப்பவன் தான் அவன் உயர்ந்த மனிதன், அவன் தான் பண்டிதன் சொல்லி மகாபிரபு சொல்றாரு. அப்ப இங்க வந்து நம்மளோட அறியாமை, மிகப்பெரிய அறியாமை வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகைப்படுது. ஓகேவா? அறியாமை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து என்ன பேருனா, நம்மளுக்கு 5 வகை பஞ்ச மகா கிளேஷா இருக்கு. ஓகேவா? இப்பதான் நம்ம சப்ஜெக்ட் மேட்டருக்குள்ள போக போறோம். ஓகேவா? யார் நோட்ஸ் எடுக்கணுமோ நோட்ஸ் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு பஞ்ச மகா கிளேஷா, பஞ்ச மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5. ஓகேவா? பஞ்ச மீன்ஸ் 5, பஞ்ச மகா கிளேஷா, அதாவது நம்மளுக்கு 5 வகையான கிளேஷங்களுக்கு. கிளேஷம்னா வந்து பாத்தீங்கன்னா பக்தி பாதையில் நம்மளுக்கு 5 வகையான தடைகள் இருக்கு. நம்பர் 1 அவித்யா, நம்பர் 2 அஸ்மிதா, நம்பர் 3 அவினிவேஷ், நம்பர் 4 ராகா, நம்பர் 5 அண்ட் துவேஷா. அவித்யா நல்லா நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா AAARD, அவ்வளவுதான். அஸ்மிதா, அவினிவேஷ், அவித்யா, அஸ்மிதா, அவினிவேஷ், ராகா அண்ட் துவேஷா. இத நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா பக்தி பாதையில எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து தடைகள் வருதோ அப்ப நம்ம இந்த 5 விஷயத்துல நம்ம எங்கேயாச்சும் மாட்டி இருக்கோமா அப்படின்னு செக் பண்ணீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு கிளியரான ஒரு அட்ரஸ் கிடைக்கும். ஐயோ நம்ம இது பண்றோம் போல, இதுல நம்ம கொஞ்சம் இதா இருக்கும், இது வீக்கா இருக்கும். அப்ப நம்மளுக்கு எங்க கரெக்ட் பண்ணிக்கணும்னு நம்மளுக்கு தெரியும். சும்மா எடுத்தோம் சாண்டியும் ஜெபம் பண்ண, நானும் கோயிலுக்கு போறேன், நானும் கிளாஸ் இருக்கிறேன், நானும் சமைக்கிறேன், நானும் இது பண்றேன், அப்படி கிடையாது. சும்மா வந்து என்ன சொல்றது, சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹாப்பி, சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹாப்பி தான். ஆனா சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹாப்பி ஆகுறது, சந்தோஷமா ஆகுறதுக்கு நிறைய உழைப்பு போடணும், நிறைய உழைப்பு போடணும். எப்படி வந்து ஒரு விவசாயம் பண்றதுக்கு உழைப்பு போடணுமோ, ஒரு வேலை செய்யும் போது ஒரு வியாபாரம் செய்யும் உழைப்பு போடணுமோ, பக்தியில உழைப்பு போடணும். சும்மா நம்ம ஏக்கம் ரூம் கீழே உட்காந்து நம்ம கிளாஸ் கேட்டுட்டு சும்மா இருந்துட்டு நம்ம பிரபு ஹாய் பாய் பிரபு ஹரி கிருஷ்ணா ஹரி போல் அப்படி சொல்றது மட்டும் நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில முன்னேற முடியுமா கிட்ட முடியாது. நிறைய உழைப்பு போடணும், நேரத்தை வேஸ்ட் ஆக கூடாது. நம்மளுக்கு நேரம் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. நம்ம கலியுகத்துல நம்மளுக்கு ஆயுசு 100, ஆனா ஆயுசு 100 ஆயுசு வரைக்கும் நம்ம இருக்க போறது கிடையாது. அது வந்து 80 90. இப்ப எங்க பாட்டிலாம் பாத்தீங்கன்னா, எங்க பாட்டிலாம் பாத்தீங்கன்னா 90 வயசு, அவங்களுக்கு ஐசி என்னன்னு தெரியாது, ஏன்னா அந்த அட்ரஸே தெரியல. அவங்க வந்து அப்பெல்லாம் வந்து சொல்லுவாங்களாம், பிறந்து எத்தனை நாள் சென்று தான் வந்து அந்த ஐசி எடுப்பாங்களா, அடையாள அட்டை எடுப்பாங்க. அப்ப அவங்க எல்லாம் 90 80 இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் 70 வந்துருச்சு. இப்ப நீங்க நம்மளுக்கு பார்க்கக்கூடிய நிறைய பிரபுக்கள் வயசான எல்லாம் 70 தொட்டிருப்பாங்க. இப்ப கொஞ்ச நாள் சென்று 60 தான் வரும், அப்புறம் 50. நீங்க ரிப்பீட் பண்றேன் இருக்க மாட்டேங்க. நம்ம பாகவதத்துல வந்து பாத்தீங்கன்னா, பாகவதம் 12வது காண்டத்துல கலியுகத்தோடைய சிம்டம்ஸ் போட்டுருவாங்க. நீங்க அது படிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட முடியெல்லாம் ஏஞ்சி நின்று எல்லாம் பறந்துடும். அந்த அளவுக்கு கொடூரங்கள் உச்சக்கட்டம் இருக்கும். இப்ப நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா சில 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 மார்க்கத்துல என்ன சொல்லுவாங்க, கலியுகத்து வந்து சாத்தான்கள் குடியிருக்கக்கூடியது, சாத்தான்கள் இது பண்ண போடுன்னு சொல்லுவாங்க. அதை அப்படியே லிட்டரலா நீங்க பாகவதத்துல பார்க்கலாம். என்னென்ன அட்டூழி நடக்கும். மக்களுடைய கலியுகத்தை கிடைச்ச காலகட்டத்துல ஒரு நபர் ஒரு மனிதனோட உயரம் வந்து எப்படி தெரியுமா இருக்கும், ஒரு சாதாரண ஒரு செடிய ஒரு பூச்செடிய என்ன சொல்லுவாங்க, ஒரு கனகாமரம் பூச்செடி, இல்லைன்னா வந்து ஒரு சாமந்தி பூ, இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க ஒரு கத்திரிக்காய் செடி, அதை வந்து ஏணி போட்டு அறுக்கிற நிலைக்கு அந்த அளவுக்கு குட்டையா போயிடும், அந்த அளவுக்கு ஷார்ட்டா போயிடும். நம்ம சாப்பாடு இருக்காது, வெயில் வந்து விவசாயம் நடக்காது, சோத்துக்கு ஒண்ணுமே இருக்காது. மனித கறியை திங்க ஆரம்பிச்சிருவான். ரொட்டிக்கு ஒரு 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 சாதாரண ஒரு ரொட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமமே அடிச்சுக்கும். நகரங்கள் சிட்டிஸ் எல்லாம் காணா போயிடும். டெக்னாலஜி எந்த அளவுக்கு மேல போகுதோ அது அப்படியே டிஸ்ட்ராய், எல்லாமே அழிவுக்கு போகும். டெக்னாலஜி.
நான் வந்து கொஞ்சம் நான் ஒரு சின்ன டிராப் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒன்னு அந்த லிஸ்ட் பெருசா இருக்கு. நான் வந்து ஆரம்பத்துல வந்தோன்னா உடனே எனக்கு ரொம்ப ஆர்வம், ஐயோ கலியுகத்தை பத்தி படிக்கணும்னு. அது 6 கோளால எடுத்து படிச்சுட்டு பார்த்து அப்படியே மூடி வச்சிட்டேன். பிறகு நான் நம்ம வந்து பிரிச்சிங் வந்ததுக்கு அப்புறம் அப்ப ப்ராப்பரா நான் அதெல்லாம் படிச்சேன் நான். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மகாபிரபு கலியுகத்தை வந்து பாத்தீங்கன்னா 3 பார்ட்டா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் அண்ட் தேர்ட் பார்ட். இப்ப மகாபிரபு வந்தது வந்து எந்த பாட்டுல வந்திருக்கிறாரு? இப்ப எந்த பாகத்துல வந்திருக்காரு? முதல் பாகமா, 2வது பாகம், 3வது பாகமா? ஹரிபிரபு நீங்க தான் அப்புறம் மாற்றீங்க கேட்ட. 1வது பிரபு. எஸ், முதல் பாகத்துல. இப்ப நம்ம வந்து முதல் பாகத்துல இருக்குமா, 2வது பாகம், 3வது பாகத்துல இருக்குமா? ஹரிபிரபு 2வது பாகமா பிரபு? 2வது பாகம். யாரு சொன்னா 2வது பாகம்னே? இல்ல பிரபு, ஏதோ கலியுகத்தோட ஆயுள் என்னது? கலியுகத்தோட டியூரேஷன் என்னது? 4 லட்சமா பிரபு? 4 லட்சத்து பேலன்ஸ் என்ன? 4,32,000. 4,32,000 வந்து டிவைட் பை 3 பண்ணுங்க. நம்ம ஒன்னும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல தான் இருக்கிறோம். அதுலயே இந்த அட்டுலியும். அதாவது எப்படின்னா ஒரு பழம், ஒரு பழம் வச்சுக்கலாம். ஒரு என்ன சொல்லுங்க, ஜாக் ஃப்ரூட் என்ன சொல்லுவாங்க? ஜாக் ஃப்ரூட், பலாப்பழம். ஓகே, ஒரு பலாப்பழம் நீங்க வந்து அது வந்து அழுகி போகுதுன்னா, அது வந்து வீணா போகுதுன்னா, முதல் ஒரு இடத்துல இருந்து மேல இருந்து ஆரம்பிக்கும், அப்படியே டார்க் ஆகிட்டே வரும். ஓகேவா? இந்த பாட்டுல கொஞ்சம் அப்படியே லைட்டா இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் நாளா அப்படியே எல்லாம் வீணாகிட்டே வீணாகி கடைசா முடிச்சிடும். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து முதல் பாட்டுல தான் இருக்கிறோம். ஓகேவா? கலியுகம் ஒன்னும் வந்து இந்த வீணாக 3வது பார்ட்ல இருக்கிற மாதிரி இன்னும் நம்மளுக்கு ஒன்னும் நடக்கல. அதுவும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல, உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் படிச்சுங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம இன்னும் அப்போதான் இந்த முதல் பாகத்துல நம்ம இன்னும் ஆரம்பத்துல தான் இருக்கிறோம். ஒன்னும் முதல் பாகத்துல நடுவுலே வரல, ஒன்னும் முதல் பாகம் முடியல. இப்பவே நம்மளுக்கு வந்து என்னென்னமோ நடக்குது. ஏன் ஹரிபிரபு? என்னென்னமோ நடக்குது, எல்லாம் அட்டுலையும் நடக்குது. ஓகேவா? இப்போ ஆல்ரெடி வந்து அதுக்கிட்ட குளோனுக்கு வந்துட்டாங்க. இப்ப ஹரிபுரு நீங்க இருக்கீங்களா, உங்களை மாதிரியே இன்னொரு குளோனை செஞ்சு வச்சிருவாங்க. இப்ப என்ன நடக்குது உலகத்துல அப்ப பாத்துக்கங்க. அப்ப கடைசி காலகட்டத்துல நீங்க நீங்க யோசிக்கவே முடியாது இந்த உலகம் எந்த அட்டுலியத்துக்கு போகணும். ஆனா அப்படிப்பட்ட இந்த உலகத்தை நம்ம என்ன சொல்றோம்? வண்டர்ஃபுல் வேர்ல்ட். உலகம், அழகான உலகம். பாருங்க எவ்வளவு அழகான பூந்தோட்டம் இருக்கு, எவ்வளவு அழகா நீர்வீழ்ச்சி. இந்த மாதிரி சச் வண்டர்ஃபுல் பிளேஸ் இல்ல, இயற்கை காட்சிகள்னு. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாயாவுடைய ஜெகத், இந்த மாயா உலகம். இந்த அறியாமையிலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு தான் சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த வராங்க. அதுல முதல் கிளேஷ், முதல் அறியாமை வந்து என்னதுன்னா அவித்யா. அவித்யானா வந்து என்னன்னா இக்னோரன்ஸ், அறியாமை. ஓகேவா? 5 பஞ்ச மகா கிளேஷ். கிளேஷ்னா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 வகையான துன்பங்களுக்கு, 5 வகையான கஷ்டங்கள் சொல்லலாம். அதுல முதல் கஷ்டம் அவித்யா. அவித்யானா வந்து என்னன்னா இக்னோரன்ஸ், அறியாமை. என்ன அறியாமை நம்மளுக்கு இருக்கு? நம்ம வந்து மிஸ்கான்செப்ஷன் இல்லைன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். உண்மையை வந்து தவறா புரிஞ்சுக்குவோம், தவற உண்மையா புரிஞ்சுக்குவோம். உதாரணத்துக்கு வந்து என்னதுன்னா, நம்ம எல்லாம் ஸ்கூல்ல வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், இங்கேயே எங்கன்னு தெரியல எனக்கு. நம்ம ஸ்கூல்லாம் முடிஞ்சு சித்தமத்துல வந்து வீட்டுக்கு நடந்து போவோம். ஓகே, இந்த அனுபவம் எல்லாத்துக்கும் வந்து வீட்டுக்கு நடந்து போவோம். சித்தமத்துல வெயில் வந்து அப்படியே அடிக்கும் வெயில் அட்டி மண்டே புழக்கும் போது பாத்தீங்கன்னா தூரத்துல ரோட்டை அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம பாதி அப்படியே நூடுல்ஸ் ஆகி அப்படியே சுண்ணாம்பு ஆகி அப்படியே வந்து இருப்போம் வீட்டுக்கு. எப்படா வீடு வரும்னு. அந்த ரோட்ல தூரத்துல பாத்தீங்கன்னா அப்படியே அடிக்க வெயிலுக்கு அப்படியே தண்ணி மிதக்கிற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும், அப்படி தண்ணி மிதக்கும். ஆனா தண்ணி இருக்குமா? தண்ணி இருக்காது. அது வந்து அந்த அனலோடைய அந்த இது. ஓகேவா? அப்ப நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியும்? அது வந்து தண்ணி இருக்க மாதிரி தெரியும். அதான் இருக்கிறத இல்லாத மாதிரி புரிஞ்சுக்கிறது, இல்லாதத இருக்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறது. இந்த உலகம் துக்காலயம் அசாஸ்வதம். இந்த உலகத்தை படைச்ச பகவானே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த உலகம் துக்கம் நிறைஞ்சது, என்ன அசாஸ்வதம், டெம்பரவரி. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அந்த ஓனருக்கு மீறி நம்ம என்ன பண்றோம், என்ன பேசுறோம்னா, இல்ல இது வந்து ரொம்ப அமைதியான உலகம், இது சாந்தமான உலகம், இந்த உலகம் வந்து எனக்கு வந்து நன்மையை மட்டும் தான் கொடுக்குது, இந்த உலகம் வந்து ரொம்ப நல்ல உலகம் அப்படி சொல்லி நம்ம வந்து ஒரு மாயை என்ற பிம்பத்துல வரும். நம்மளே வந்து ஒரு கற்பனையா இது பண்ணி, நம்மளே வந்து ஒன்னு கிரியேட் பண்ணி, நம்மளே வந்து அந்த கிரியேட் பண்ண அந்த ஒரு இமேஜ் இல்லைன்னா வந்து அந்த ஒரு செய்தி இல்ல அந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ல நம்ம அழகா மூழ்கி போய் இதெல்லாம் நல்லா தான் இருக்கு, எல்லாம் இருக்கா, இவங்க தான் தேவையெல்லாம் பேசுறானுங்க
அப்படி நம்ம நினைச்சுக்கிறோம். இதுதான் அவித்யா. இல்லாத இருக்கிற மாதிரி சொல்றது, நம்புறது, இல்ல இருக்கிறத இல்லாதவே நம்புறது. கடவுளை கேட்டு பாருங்க, கடவுள் சில பேர் இல்லைங்க. கடவுள் இருந்தா ஏங்க அவன் போம் வச்சு அவன் சாவுறான்? கடவுள் இருந்தா ஏங்க அந்த பஸ் நிறைய பிள்ளைங்க அடிபட்டு சாவுது? கடவுள் இருந்தா ஏங்க சுனாமி வருது? கடவுள் இல்லைங்க. இன்னொரு குரூப் கடவுள் வந்துங்க, நீங்க ஒருத்தர் கடவுள் சொன்னீங்கன்னா மத்தவங்க கொச்சுக்கோங்க. அதனால கடவுள் என்பவர் அவர் வந்து ஜோதிமயமானவர் சொல்லுவாங்க. ஒன்னு சில பேர் கடவுள் வந்து இயற்கைன்னு சொல்லுவாங்க. அப்ப நிறைய டெபினேஷன் இஸ் ஆல் அவித்யா. ஓகேவா? ரெண்டாவது அஸ்மிதா. அஸ்மிதானா என்ன அர்த்தம்னா ஃபால்ஸ் ஈகோ. ஃபால்ஸ் ஈகோன்னு என்னது? பொய் அகங்காரம். பொய் அகங்காரம்னா என்னது? நாம ஆன்மீகத்துல முதல் சப்ஜெக்ட் வந்து என்னது? நான் இந்த உடம்பு இல்லை, நான் ஆத்மா. இந்த உடம்பு தற்காலிகமா இது டெம்பரவரியானது. இந்த உடம்போட சம்மந்தப்பட்ட எல்லாமே டெம்பரவரியானது. நம்மளோட நம்ம காடி கீச்சன்ல இருந்து ஆரம்பிச்சு பிறகு வந்து நம்ம போற ஷூ எல்லாமே டெம்பரவரி ஆனது. நீங்க உங்களோட ஐபோனோ உங்களோட எந்த போனு கூட நீங்க பொட்டியில வச்சு எடுத்து போக முடியாது. எல்லாமே இங்க விட்டுட்டு தான் போகணும். இல்ல ப்ரோ, நான் இந்த ஆப் இப்பதான் டவுன்லோட் பண்ணி இப்பதான் போன் வாங்கிக்கிறேன், நான் அடுத்த பிள்ளை பாய்ச்சிக்கிறேன், போன் அடுத்த பிள்ளை எடுத்துல பாய்க்க முடியாது, உங்க பேங்க் அக்கௌண்ட் பாய்க்க முடியாது. எல்லாமே டெம்பரவரி. ஜஸ்ட் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பாய்க்க போறோம். ஆனா அந்த விஷயம் புரியாம நான் தான் இந்த உடம்பு, இந்த கண்ணாடியில் பார்க்கக்கூடிய இந்த உருவம் தான் என்னோட உடம்பு, நான் தான் இது என்னோட, எல்லாமே நான் வாங்கின சொத்து எல்லாம் இது என்னோட அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபால்ஸ் ஈகோ, பொய் அகங்காரம். நம்ம ஒண்ணுமே இல்லை. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்மீக ஆத்மா பகவத்கீதை என்ன சைஸ் சொல்லப்படுதுன்னா, ஒரு முடியை எடுத்து அதை 1000 வாட்டி கட் பண்ணீங்கன்னா அதோட சைஸ் எவ்வளவு பெருசு வருமோ அந்த அளவு தான் வந்து ஆத்மா. சும்மா ஜஸ்ட் வந்து உள்ளுக்குள்ள அப்படியே ஒடிமே இருக்கும், இந்த இடத்துல இதயத்தில் இருக்கும். அப்ப இந்த இதயத்திலிருந்து அந்த ஆத்மா வெளியாகி அது அடுத்த போடைக்கு போயிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரபு 7 ஜென்மம் தான் பிரபு இருக்குன்னு. நான் அவங்க கிட்ட கேட்பேன், யாரு சொன்ன? எங்காச்சும் புக்ல போடுற 7 ஜென்மம் தான் இருக்குன்னு? அங்க அவ்வியார் பாட்டியே சொல்லிட்டாங்க, என்னது அரிது மானினா பிறத்துல அரிது, அந்த புல் அரிது மானினா பிறத்துல அரிது, அதிலும் அது கூடு செவடு இல்லாம பிறத்துல அது. எல்லா வகையான நம்ம பிறக்கிறதே ரொம்ப அரிதானது, ரொம்ப கஷ்டமானது. நம்ம பல பிரிவுகள் பிறந்துட்டே இருக்கும். சங்கராச்சாரியா சாட்சாத் சிவபெருமான் சங்கராச்சாரியா வந்து சொல்லிக்கிறாரு, புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் ஏ சம்ஸ்காரே பௌதுஸ்காரே கிருப்பையா பாரி முராரி. முராரி மீன்ஸ் முகுந்தன். பகவானோட முகுந்தனோட திருவடி பார்த்து புரியா, அப்போதான் எல்லாமே நல்லபடியா வந்து நடக்கும். இதை வந்து சாட்சாத் வந்து சொன்னது வந்து யாரு? பகவான், சரி, ஆதி சங்கராச்சாரியார். ஓகேவா? அதான் அப்ப பஞ்ச மகாக்லேஷ் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அஸ்மிதா. எவ்ரி கலியுகா சேம் பை இட்ஸ் கேரக்டர் எவ்ரி கலி. ஓகே, பிறகு நம்ம ஆன்சர் நம்ம இது பண்ணுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். முடிச்சுறேன். மூணாவது இது ரெண்டாவது வந்து அஸ்மிதா. ஓகேவா? அது நான் தான் இந்த உடல் நினைக்கிறது. அதுக்கு பேர் வந்து என்னன்னா அகம் அமேத்தி. நான் இந்த உடல் நினைக்கிறது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அவினிவேஷ். அவினிவேஷ்னா வந்து என்ன ஆகுதுன்னா பயம். எல்லாத்துலயும் பயம். அங்க போனால் பயம், இங்க போனால் பயம். இந்த உடலை வந்து தற்காத்துக்கிறதுல பயம். நம்மளுக்கு வந்து அதுல மிகப்பெரிய பயம் வந்து என்னன்னா, பயத்துல மிகப்பெரிய பயம் என்ன பயம்? யாரும் சொல்ல முடியும்? கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், ஏன்னா நம்ம வந்து பொருளுரை படிக்க கொஞ்சம் டைம் ஆச்சு, அதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். மரண பயம். எஸ், டாப் மோஸ்ட் ஃபியர் வந்து என்னது? மரண பயம். எஸ், அந்த மரண பயத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய வகை பயம் இருக்கு. சின்னதுல பயம், அதுல பயம், அது இங்க பயம், அங்க பயம். இந்த பயம் என்பது வந்து பாத்தீங்கன்னா எதனால நமக்கு பயம் வருதுன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து இப்ப நம்ம வந்து அபினிவேஷனா வந்து பாத்தீங்கன்னா பயம். இந்த பயம் ஏன் வருதுன்னா, நாலாவது கிளேஷ் வந்து இருக்கிறதுனால. நாலாவது வந்து என்னது? ராகா. அஞ்சாவது துவேஷா. ராகானா வந்து என்னது? சோ மச் அட்டாச்மெண்ட். இந்த சோ மச் பற்றுதல், சோ மச் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே என்னோட, என்னது எனக்கு, இதுதான் என்னோட அப்படின்னு சொல்லி சோ மச் ஆசை. இந்த ஆசைனாலதான் பற்றுதல் வரும். அப்ப இதனாலதான் நமக்கு வந்து மூணாவது அபினிவேஷ் பயம் வரும். அப்ப நாலாவது ராகா. ராகானா வந்து என்னது? அட்டாச்மெண்ட், பற்றுதல். அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா துவேஷா. துவேஷானா வந்து என்னது? வெறுப்பு, கோபம், பொறாமை. இது வந்து இன்னொருத்துக்கு மேல வர்றது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 5 பஞ்ச
மகா கிளேஷா. அப்ப அந்த துவேஷா இருக்குல்ல, அதுல ஒண்ணு வந்து என்னதுன்னா, அது வந்து ஒண்ணுன்னு எப்படி சொல்றாங்கன்னா, ஆச்சாரியர்கள் எப்படி சொல்றாங்கன்னா, நம்ம வந்து ஒரு விஷயம் மத்தவங்க வந்து ஒரு விஷயம் செய்யறாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க நல்லா செய்யும் போது நம்மளுக்கு வந்து வயிறு கப கப கபன்னு எரியும். ஐயோ, இவன் இப்ப வந்துட்டானே, இவன் செஞ்சுட்டானே, நல்லா பாடிட்டானே, நல்லா சமைச்சிட்டானே. ஆஹ் வருதா இல்லையா ஹரிபிரபு? ஆஹ் இல்ல பிரபு இல்ல. இல்ல, வெரி குட்ல ஹரிபிரபு, யூ வெரி நைஸ் கை இல்ல பிரபு. ஆஹ் அப்ப அது ஆட்டோமேட்டிக் உள்ளுக்குள்ள வருது பாத்தீங்கன்னா, இது இஸ் கால் துவேஷா. இந்த அஞ்சும் வந்து நமக்குள்ள வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த அஞ்சையும் வந்து வெளியாக்குறதுக்காக தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு இந்த பூமிக்கு வராங்க. எதுக்காக? நம்மளை இந்த அறியாமை என்ற கடல்ல இருந்து வெளியாக்குறதுக்கு. அதே போல இந்த கடைசி ஸ்லோகம் 91 வந்து பாத்தீங்கன்னா, தர்ம புரோச்சித கைத்தவோ. கைத்தவனா வந்து என்னன்னா, இது பாகவதத்தோட 2வது ஸ்லோகம். இது பெரிய, இது தனியாவே கிளாஸ் கொடுக்கலாம். அதாவது நம்மளுக்கு 4 வகையான தர்மங்கள் இருக்கு. முக்கியமா இந்த உலகத்துல நமக்கு 4 வகையான தர்மங்கள் சொல்லுவாங்க. யாரும் சொல்ல முடியும்? நமக்கு 4 வகையான தர்மங்களுக்கு என்னது அது? நார்மலா எல்லா மக்களும் சொல்றது. ஹரே கிருஷ்ணா. யாரும் சொல்ல முடியும்? என்ன பிரபு எல்லாம் ஏமா நிக்கிறீங்களா? தெரியலையா? ஹரே கிருஷ்ணா. ஹரி பிரபு. தர்ம, அர்த்த, காம, மோக்ஷா. தமிழ்ல அறம், பொருள், இன்பம், வீடு. ஓகேவா? தர்மம்னா வந்து பாத்தீங்கன்னா சோக்கோ முதல் வந்து என்னதுன்னா தர்மம். தர்மம்னா வந்து என்னதுன்னா 4 வகை தர்மத்துல அதுல முதல்ல வந்து தர்மம் சொல்லுவாங்க. என்னன்னா தர்ம, அர்த்த, காம, மோக்ஷா. முதல் தர்மம்னா வந்து என்னதுன்னா, நம்ம வந்து நம்மளுடைய அதாவது இந்த உலகத்துல பல வகையான தர்மங்கள் இருக்கு. ஓகேவா? சில பேர் தியான மார்க்கத்தில் இருப்பாங்க, அது ஒரு தர்மம். அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க, யோக மாத்திர யோகத்துல இருப்பாங்க, அது ஒரு தர்மம். இந்த மாதிரி பல தர்மங்கள் இருக்கு. குடும்ப தர்மம், நாட்டுக்கு தர்மம், இந்த மாதிரி பல வகையான தர்மங்கள் இருக்கு. ஓகேவா? அர்த்தனா வந்து என்னன்னா சொத்துக்கள், காசு, பணம். தர்ம அர்த்த காம. காமனா இச்சைகள், ஆசைகள். மோக்ஷனா வந்து பாத்தீங்கன்னா முக்தி அடைகிறது. அதாவது பகவானுக்கு என்னது இந்த லோகத்தை வெளியே நம்ம முக்தி அடையணும், முக்தி முக்தின்னு நினைக்கிறது. ஆச்சாரியர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 4த்துக்குமே நம்ம வந்து இந்த 4த்துல இருந்து விடுபட்டு 5வது பஞ்ச மகா என்னது பஞ்ச அது 5வது தர்மம் ஒண்ணு இருக்கு. 5வது தர்மம் உனக்கு. அந்த தர்மத்தை தான் நம்ம வந்து அந்த அந்த இதுதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அது என்னது? பிரேமதனா. பிரேமதனா பகவானுக்கு நம்ம வந்து இந்த பிறவி எடுத்திருக்கோம். நம்ம வந்து பகவானுக்கு அன்பு தொண்டு பண்ணணும். அப்ப அவருக்காக வந்து நம்ம வந்து அந்த அன்பு வந்து யாரு வந்து செய்யறாங்களோ, பகவானுக்கு அந்த அன்புனா வந்து என்னது? பக்தி. அந்த பக்தி என்ற தர்மத்துக்குள்ள யாரு வராங்களோ அவன்தான் பாக்கியவான் ஜீவாத்மா. அன்பு தொண்டுகள் வராதவன் அவன் வந்து துர்பாக்கியசாலி. அதனால மகாபிரபு சிசாசங்க படிக்கும் போது என்ன சொல்றாரு? நாம் நாம் மகானி பகுதானிக சர்வசக்தி தத்ராபித நியம ஸ்மரணே நாக்கலா ஏதா துருசி தவ கிருவ பகவாமே தூர் தெய்வம். இது இந்த நாமத்துல எல்லா வகையான பவர் சக்திகள் எல்லாமே இருக்கு. ஆனால் இந்த துரதிருஷ்டமான இந்த மனுஷ பிறவிகள் என்ன பண்றானுங்கன்னா, இவ்வளோ வகையான அர்த்தம், இவ்வளவு வகையான பவரும் இந்த நாமத்துல இருந்தும் இதுல தூராத்மாக்கள்னா பாக்கியம் இல்லாம ஆத்மாக்கள் என்ன பண்றாங்க? இந்த நாமத்து மீது நாமத்தை சொல்ல மாட்டாங்க, நாமத்தை அலட்சியப்படுத்துறாங்க, நாமத்து மேலே உண்மையான நம்பிக்கை வர மாட்டேது. அதனாலதான் அவங்களுக்கு வந்து தூர் தெய்வம் சொல்றாரு. தூர் தெய்வம் துர்பாக்கியசாலி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால அந்த கொன்க்ளூஷன் வந்து ஆக்சுவலி கொன்க்ளூஷன் இல்லை, அது இன்னும் நிறைய இருக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு. பட் டைம் கருதி உங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கு, அதுக்காக கருதி நான் கிளாஸ் இதோட முடிக்கிறேன். இந்த கொன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, நம்மளோட அறியாமை வெளிப்படுறதுக்காக தான் மகாபிரபு நித்யானந்த பிரபு வராங்க. அதே போல நம்ம வந்து தர்ம, அர்த்தம், காம, மோட்சம் 4 வகையான விஷயங்கள் இருந்தாலும் நம்ம 5வது 5th புருஷார்த்தா, 5வது புருஷார்த்தா, 5வது சொத்து வந்து என்னதுன்னா கிருஷ்ணருடைய பக்தியில வந்து பகவானுடைய அன்பு தொண்டை செய்து பகவானுடைய கிருஷ்ண பிரேமை அடையணும். அதுதான் நம்மளோட கோல் ஆஃப் த லைஃப். அதுக்கு முக்கியமான விஷயம் வந்து என்னதுன்னா ஹரிநாம 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 கேவலம் கலோ நாஷ்டேவ 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 கதீர் அந்நேதா. ஓகேவா? பகவான் நாமத்தை ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி ஹரிராம ஹரிராம் ராம ராம ஹரி ஹரி. பகவான் நாமத்தை தொடர்ந்து சாண்டிங் பண்ணணும், ஜபம் பண்ணணும்.
அந்த நாமத்தோட மகித்துவம் மகிமைகள் புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முதல்ல வந்து சிரவணம் ரொம்ப முக்கியம். நாமத்தோடைய பத்தி, பகவானை பத்தி கேள்விகள், ஞானத்தை வளர்த்துக்கிட்டாதான் பிறகு நாமத்து மேல டேஸ்ட் கிடைக்கும். சும்மா எடுத்தோன்னா ஹரி கிருஷ்ணா கிருஷ்ணா கிளிக்கிட்ட சொல்லி கொடுத்த கூட கிளி சொல்லும். ஆனா அதுக்கு வந்து ஏன் எதுவும் சொல்ல தெரியாது. நம்ம அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நம்ம வந்து புரிஞ்சு தெரிஞ்சு அதை பத்தி வந்து கேட்கும்போது சிரவணம் ஏன்னா அதுக்கப்புறம் தான் கீர்த்தனம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிருதா கி ஜெய், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கி ஜெய், ராதா கோபால் ஜியூ கி ஜெய், ஜெகநாபுர சுபுத்திர மகாராணி கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாதி மகாராஜ் கி ஜெய், கௌர பிரமணந்தே ஹரி ஹரி போ. ஹரே கிருஷ்ணா. எஸ், இப்ப சொல்லுங்க உங்க கேள்விகள் அனைத்தும்.